Hello everyone, welcome to Getacharya. So today's recruitment process is based on Intelligence Bureau, which is coming under Ministry of Home Affairs, Government of India. So இவங்க வந்து எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ்ல வந்து ஒரு நியூஸ் லெட்டர் வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அசிஸ்டன்ட் சென்ட்ரல் இன்டெலிஜென்ட் ஆஃபீஸர் கிரேட் 2 ஆர் டெக்கு தான் வந்து ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் போகுது. திஸ் இன்டெலிஜென்ட் பியூரோ மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் இஸ் லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் யங் கிராஜுவேட்ஸ் ஹூ ஹேஸ் டெக்னிக்கல் நாலேஜ். ஸோ இவங்க தான் வந்து லுக்கிங் ஃபார்வர்டா வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் அலாங் வித் தட் கேட் குவாலிஃபைட் கேண்டிடேட்டா இருக்கணும். ஸோ 2023-24 ஆர் 25ல நீங்க கேட் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா அலாங் வித் குட் ஸ்கோரோட இருந்தீங்க அப்படின்னா யூ கேன் அப்ளை ஃபார் திஸ். அண்ட் தென் இதோட போஸ்டிங்ஸ் வந்து எவ்வளவு அவைலபிளா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜில டோட்டலா 90 போஸ்ட் அவைலபிளா இருக்கு. அதுவே எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன்ல பாத்தீங்க அப்படின்னா டோட்டலா 168 போஸ்ட் வந்து உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. அண்ட் ஃபர்தரா பாத்தீங்க அப்படின்னா ஸோ இதுல இந்த பிடிஎஃப் இந்த நியூஸ் லெட்டர்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அஃபிஷியல் வெப்சைட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அஃபிஷியல் வெப்சைட்ல போய் நீங்க இதுக்குரிய ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து போட்டுக்கலாம். அண்ட் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் அவைலபிள் நான் சொன்ன மாதிரி சிஎஸ் அண்ட் ஐடில பாத்தீங்கன்னா டோட்டலா 90 இருக்கு, விச் இஸ் டிவைடட் இன்டு சப் கேட்டகரிஸ் அன்ரிசர்வ்டு அண்ட் தென் ஓபிசி எஸ்சி எஸ்டி இடபிள்யூஎஸ்க்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வந்து சீட்ஸ் பிரிச்சிருக்காங்க. எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா டோட்டலா 168 போஸ்டிங்ஸ் அவைலபிளா இருக்கு. சேம் வந்து யூஆர் இடபிள்யூஎஸ் ஓபிசி எஸ்சி எஸ்டி கேட்டகரி பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணிருக்காங்க, சீட்ஸ் வந்து அலாட் பண்ணிருக்காங்க. அண்ட் ஃபர்தரா அதோட காஸ்ட் பாத்தீங்க பே ஸ்கேல் பாத்தீங்க அப்படின்னா லெவல் 7க்கு பாத்தீங்க அப்படின்னா ₹44,900 இருந்து 1,42,400 rupees வரைக்கும் உங்களுக்கு பே ஸ்கேல் ப்ரொவைட் பண்றாங்க. அலாங் வித் சென்ட்ரல் கவர்மெண்ட் அலவன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். அண்ட் தென் ஸ்பெஷல் செக்யூரிட்டி அலவன்ஸா வந்து 20% வந்து உங்களுக்கு பேசிக் பே அடிஷன் ஆகும். அண்ட் தென் கேஷ் காம்பன்சேஷன் ஆஃப் லியோ டியூட்டி பெர்ஃபார்ம் அண்ட் ஹாலிடேஸ்ல வந்து நீங்க பெர்ஃபார்ம் பண்றீங்க, டியூட்டி பெர்ஃபார்ம் பண்றீங்க அப்படின்னா அதுக்கும் வந்து உங்களுக்கு வந்து லைக் அலவன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. அண்ட் எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் பாத்தீங்க அப்படின்னா கேண்டிடேட் மஸ்ட் ஹேவ் அச்சீவ்ட் குவாலிஃபைங் கட் ஆஃப் மார்க் இன் கேட். ஸோ கேட்ல வந்து கட் ஆஃப் மார்க்ஸ் நீங்க ஸ்கோர் பண்ணிக்கணும். 23, 24 அண்ட் 25 ஆர் 25 இந்த 3 இயர்ல ஏதோ ஒரு இயர்ல நீங்க நல்ல கட் ஆஃப் வச்சிருக்கீங்க அப்படின்னா யூ கேன் அப்ளை ஃபார் திஸ். அண்ட் தென் லைக் எந்த ஸ்ட்ரீம்குள்ள நீங்க முடிச்சிருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இசி ஸ்ட்ரீம் ஆர் சிஎஸ் ஸ்ட்ரீம், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இசி ஸ்ட்ரீம்னு சொல்லுவாங்க. அதுவே சிஎஸ் பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி சிஎஸ் ஸ்ட்ரீம். ஸோ இந்த ரெண்டு ஸ்ட்ரீம்ல கேட் எக்ஸாம் நீங்க முடிச்சிருந்தீங்க அப்படின்னா யூ ஆர் எலிஜிபிள். அண்ட் ஃபர்தரா டிகிரி குவாலிஃபிகேஷன் பாத்தீங்க அப்படின்னா BE or BTech in the field of electronics or electronics and telecommunication or electronics and telecommunication or electrical and electronics and information technology, computer science, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் ஆர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங். ஸோ இது கீழெல்லாம் வந்து நீங்க வந்து முடிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த டிகிரிக்குள்ள நீங்க முடிச்சிருந்தீங்க அப்படின்னா யூ ஆர் எலிஜிபிள். அண்ட் அலாங் வித் தட் மாஸ்டர்ஸ் டிகிரி பாத்தீங்க அப்படின்னா சயின்ஸ் வித் எலக்ட்ரானிக்ஸ் ஆர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர் பிசிக்ஸ் வித் electronics or electronics and communication or master's degree in computer applications நீங்க முடிச்சிருந்தீங்க அப்படின்னா you can apply for this. So BE மட்டும் இல்ல ME MTech முடிச்சிருந்தாலுமே you are eligible candidate தான். So age limit பாத்தீங்க அப்படின்னா 18 to 27 இயர்ஸ்க்குள்ள நீங்க வர மாதிரி இருக்கும். அது along with that other government of India provide பண்ற மாதிரி age relaxations வந்து எதுக்கெல்லாம் இருக்கும் the same will be applicable for this also. And further பாத்தீங்க அப்படின்னா சர்வீஸ் லியபிலிட்டி பாத்தீங்க அப்படின்னா ஆல் ஓவர் இந்தியா வந்து நீங்க போய் ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். எப்படி எக்ஸாமினேஷன் நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஷார்ட் லிஸ்டிங் வந்து பேஸ் பண்ணி கேட் பேஸ் பண்ணி தான் இருக்கும். உங்க கட் ஆஃப் வந்து நீங்க நல்லா ஸ்கோர் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அதை பேஸ் பண்ணி தான் உங்களோட ஷார்ட் லிஸ்டிங் இருக்கும். அண்ட் ஃபர்தரா வந்து நீங்க ஸ்கில் டெஸ்ட் அண்ட் தென் பர்சனல் இன்டர்வியூக்கு வந்து வர மாதிரி இருக்கும். ஸோ ஸ்கில் டெஸ்ட்ல பாத்தீங்க அப்படின்னா ஸோ உங்களோட டெக்னிக்கல் நாலேஜ் பேஸ் பண்ணி உங்க ஜாப் ப்ரொஃபைலுக்கு உரிய டெக்னிக்கல் நாலேஜ் பேஸ் பண்ணி வந்து ஸ்கில் டெஸ்ட் நடக்கும். அண்ட் ஃபர்தரா இன்டர்வியூ பாத்தீங்க அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த சப்ஜெக்ட் நாலேஜ் அண்ட் ஆல்சோ கம்யூனிகேஷன் ஸ்கில் பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து இன்டர்வியூ பர்சனல் இன்டர்வியூ வந்து நடக்கும். மார்க்ஸ் பாத்தீங்க அப்படின்னா டோட்டலா வந்து உங்களுக்கு கேட் எக்ஸாமுக்கு பேஸ் பண்ணி மார்க்ஸ் எவ்வளவு ப்ரொவைட் பண்றாங்க அப்படின்னா 1175 மார்க்ஸ். ஸோ இதுல நீங்க வந்து 750 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ற மாதிரி இருக்கும். அது வந்து உங்க கட் ஆஃப் பேஸ் பண்ணி வந்துடும். அண்ட் ஆல்சோ வந்து ஸ்கில் டெஸ்ட்க்கு பாத்தீங்க அப்படின்னா 250 மார்க்ஸ்க்கு நடக்கும். அண்ட் தென் இன்டர்வியூ பாத்தீங்க அப்படின்னா 175 மார்க்ஸ். அண்ட் ஃபர்தரா எப்படி இதுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னா they have provided you official website. ஸோ அந்த அஃபிஷியல் வெப்சைட்ல போய் நீங்க ஆன்லைன்ல ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அண்ட் தென் அப்ளிகேஷன் போர்ட்டல் பாத்தீங்கன்னா எவ்வளவு நாளைக்கு ஓப்பன்ல இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 25th அக்டோபர் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆயிருக்கு அப்ளிகேஷன் போர்ட்டல். அண்டில் 16th நவம்பர் வரைக்குமே இது வந்து ஓப்பன்ல தான் இருக்கும். ஸோ நீங்க அதுக்குள்ள வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் எக்ஸாமினேஷன் ஃபீஸ் பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு வந்து 100 rupees வந்து எக்ஸாமினேஷன் ஃபீஸ். அலாங் வித் திஸ் வந்து ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸிங் சார்ஜஸ் வந்து 100 rupees சொல்லியிருக்காங்க. இதுல என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா எல்லா கேண்டிடேட்ஸும் வந்து ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸிங் சார்ஜஸ் மட்டும் 100 rupees பே பண்ணா போதும். பட் மேல் கேண்டிடேட் ஆஃப் யூ ஆர் அன்ரிசர்வ் கேட்டகரி ஆர் எக்கனாமிக்கல் வீக்கர் செஷன் ஆர்
ஓபிசி கேட்டகரிக்குள்ள வர மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க எக்ஸாமினேஷன் ஃபீஸ் அலாங் வித் தட் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸிங் ஃபீ டோட்டலா வந்து 200 பே பண்ற மாதிரி இருக்கும். வேற எஸ்சி எஸ்டி கேண்டிடேட் அலாங் வித் தட் எக்ஸ் சர்வீஸ் மேன் இருந்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு வந்து 100 rupees ஆஃப் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸிங் சார்ஜஸ் ஃபீ மட்டும் பே பண்ணா போதும். எக்ஸாமினேஷன் ஃபீஸ் பே பண்ண தேவையில்லை. அண்ட் மோட் ஆஃப் பேமெண்ட் பாத்தீங்க அப்படின்னா போத் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் ரெண்டுலயுமே அவைலபிளா இருக்கு. யூபிஐ டிரான்சாக்ஷன்ஸ் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் எனிதிங் கிரெடிட் கார்ட்ஸ் எது வேணாலும் நீங்க யூஸ் பண்ணி நீங்க பே பண்ணிக்கலாம். கேட் எக்ஸாம் பேஸ் பண்ணி தான் வந்து இந்த ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ இஃப் யூ கைஸ் ஆர் இன்ட்ரெஸ்டட் like 2023 or 24 or 25 ல வந்து நீங்க கட் ஆஃப் குட்டா ஸ்கோர் பண்ணிருக்கீங்க அப்படின்னா you can apply for this. And further on, most of the application is going on based on GATE examination only. So if you guys are interested, we are undergoing we are providing courses for GATE examination both in online and offline also. So if you are in need, you can just contact us. Contact details on the description box la irukku. Along with this contact details na vandu இந்த PDF ஓட லிங்க்கும் வந்து உங்களுக்கு வந்து அட்டாச் பண்றேன். ஸோ இந்த PDF நீங்க வியூ பண்ணணும் அப்படின்னாலும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்க லிங்க் வந்து நீங்க வியூ பண்ணிக்கலாம். ஸோ தேங்க்யூ கைஸ் அண்ட் ஆல் தி பெஸ்ட்.